Hi friends, welcome to Live at Chennai. This is Mr. Nivas, Assistant Professor, Department of Visual Communication, SRM Hasan Science College. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரேயா கோஷலோட பார்ட் 2 பென்சில் ஷேடிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. இப்போ நான் 8B பென்சில் இதோ காட்டுறேன் பாருங்கள். ஸ்டெட்லர் 8B பென்சில் தான் ஹேருக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ கம்ப்ளீட்டாக ஹேருக்கு வந்து இந்த 8B பென்சில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஹேர் டார்க்காக இருக்குங்கிறதுனால நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஸ்டெட்லர் பென்சிலை வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் ஹேரை பொறுத்தவரைக்கும் என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹேரோட ஃப்ளோ எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் வந்து ஷேடிங் கொடுக்கணும். ஸோ சிங்கிள் பென்சில் தான் ஸ்டெட்லர் 8B பென்சில். இதை வந்து சில டைம் நீங்கள் தப்பாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா இந்த ஹேரோட இந்த சாஃப்ட்னஸ் இருக்காது, சில டைம் ரொம்ப ரிஜிடாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடாது. ஹேரை பொறுத்த வரைக்கும் அந்த சாஃப்ட்னஸ் கரெக்டாக தெரியணும். சில பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் அந்த ஃப்ரீயாக இருக்காது. அந்த ஹேர் நீங்கள் ஷேடிங் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்க மாதிரி ரிஜிடாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த வந்து இந்த மாதிரி சில்கியாக இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் ஷேடிங் வந்து ரொம்ப சாஃப்டாக பண்ணுங்கள். அண்ட் கொஞ்சம் நீங்கள் டைம் எடுத்து பண்ணிங்கனாலே நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹேரை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த ஹேரோட ஃப்ளோ எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹேண்ட்லிங் பண்ணணும். அண்ட் பென்சில் வந்து நீங்கள் டார்க்காகவும் ஹேண்டில் பண்ணலாம், இல்லை லைட்டாகவும் ஹேண்டில் பண்ணலாம். அந்த ஒரு நார்மல் 8B பென்சிலை வச்சு நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணுங்கள். சில பேர் பண்ணுற தப்பு என்னென்னா ஸ்ட்ரோக் பண்ணாதீங்க. ஹேரை பொறுத்த வரைக்கும் அதோட பியூட்டியே வந்து நீங்கள் அந்த எந்த ஆங்கிள் அந்த ஃப்ளோ இருக்கோ அந்த ஆங்கிளுக்கே நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அழகாக இருக்கும். அண்ட் டார்க் எங்கே இருக்குது, லைட் எங்கே இருக்குன்றது இது பண்ணுங்கள். இந்த மாதிரி டார்க் ஹேருக்கு வந்து ரொம்ப ஒயிட் ஸ்பேஸ் விடாதீங்க. நீங்கள் சிங்கிள் ஸ்ட்ரோக்லேயே அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டே வரலாம். ஸோ மேலே டாப்பில் ஹேர் முடிச்சுக்கணும். எப்போவுமே நம்ம டாப் போர்ஷன்லேருந்து தான் ஷேடிங் கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் கீழே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். இப்போ ஹைப்ரோக்கு பார்த்தீங்கன்னா ஹைப்ரோக்கும் அதே தான், நீங்கள் ஸ்டெட்லர் பென்சில் வச்சு பண்ணுறீங்க. அண்ட் ஐ லைனுக்கும் ஸ்டெட்லர் பென்சில் தான். ஸோ கீழே இருக்கிறதுலாம் ஸ்டெட்லர் பென்சில் தான். ஏன்னா மேக்ஸிமம் டார்க் இருக்க ஏரியாவுக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்டெட்லர் 8B பென்சில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்னென்னா நான் ஹேர் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கின் ஏரியாவை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இப்போ ஸ்கின் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம HB ஸ்டெட்லர் பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ ஃபேஸ் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குங்கிறதுனால நான் வேறு கிரேட் பென்சில் யூஸ் பண்ணல. இது B பென்சில், HB அண்ட் B பென்சில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். வேறு எந்த கிரேடும் யூஸ் பண்ணல. ஏன்னா அவங்க ரொம்ப மேக்கப்லாம் கூட பிரைட்டாக தான் இருக்காங்க. அண்ட் டார்க் காம்ப்ளெக்ஸ் கிடையாது. ஸோ அங்கே கண்ணாடிலாம் பாருங்கள், ஐப்ரோ கீழே மட்டும்தான் அவங்களுக்கு ரொம்ப டார்க் இருக்குது. அதோட ஃபேஸில் லிப்ஸ் தான் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். மற்றபடி அந்த நோஸ் பிரிட்ஜ் சைடில் வந்து டார்க்காக இருக்கும். மற்றபடி எங்கேயுமே உங்களுக்கு டார்க் கிடையாது. ஸோ இந்த சிங்கிள் பென்சிலை வச்சே தான் நான் மேனேஜ் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலாக நம்ம டச்சப் பண்ணும்போது வேணால் மாற்றிக்குவோம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஷேட் ஒயிட் ஹைலைட் விட்டுட்டு இப்போ நான் ஃபிங்கரை வச்சே தான் ஸ்மச் பண்ணுறேன். இந்தமாரி பெரிய பிக்சர் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிங்கர் யூஸ் பண்ணலாம். பட் ரொம்ப சின்ன சின்ன பிக்சர்லாம் நீங்கள் ஃபிங்கர் யூஸ் பண்ணிங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போது நீங்கள் அப்படியே டேரெக்டாகவே எங்கெங்கே டார்க் இருக்கோ அந்த ஃபீச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த நீங்கள் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹேட்சிங் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன், டோனல் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போது வந்து நம்ம ஷேடிங் பண்ணும்போதே ஒரு மோஸ்ட்லி கொஞ்சம் சாஃப்டாகவே பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஸ்மஜ் ஆகும். ரொம்ப ஸ்ட்ரோக்காக பண்ணிங்கன்னா ஸ்மஜ் ஆகாது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் சாஃப்டாகவே நீங்கள் ஷேடிங்கை வந்து ஹேண்டில் பண்ணுங்கள்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்கின் வந்து உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டைமென்ஷன் வந்து நோஸில் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது என்னென்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் பண்ணணும். நீங்கள் இப்போ எனக்கு தெரியும் இந்த இடத்துல எவ்வளோ பென்சில் வந்து நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கலாம் கொடுக்க வேணான்றது எனக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஹேண்டில் பண்ணுவேன். இப்போ பாருங்கள் இந்த சிங்கிள் பென்சில் வச்சு நான் டார்க் லைட் அதிலேயே கொடுக்குறேன். எங்கே நிறைய டார்க் வருதோ அங்கே ப்ரெஷர் அதிகமாக கொடுக்குறேன். எங்கே டார்க் கம்மியாக வருதோ அங்கே லைட்டாக தான் நான் ப்ரெஷர். பென்சிலை பாருங்கள் நான் ரொம்ப க்ளோஸாலாம் பிடிக்கல, பென்சிலை ரொம்ப லாங்காக தான் பிடிக்கிறேன் பாருங்கள். பென்சிலை லாங்காக பிடிக்கும் போது தான் நீங்கள் ஸ்ட்ரோக் கரெக்டாக பண்ணுறீங்களா இல்லை எந்த ஏரியாவில் என்ன மாதிரியான ஸ்ட்ரோக் வருது, சாஃப்டாக இருக்கா இல்லை லைட்டாக இருக்கான்றது தெரியும். இப்போ வந்து லிப்ஸ் கீழே அந்த சின் வந்து கொஞ்சம் சின்னது பண்ணணும். ஸோ அது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓவரால் அந்த ஃப்ளஷ் வந்து உங்களுக்கு அந்த டைமென்ஷன் வந்து தெரியும் நல்லா பார்க்குறதுக்கு. அண்ட் லிப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா லிப்ஸ் ஒன்றும் இல்லை, லிப்ஸுக்கு நான் அப்புறமா பண்ணுறேன். இப்போ நெக் ஏரியாவை கவர் பண்ணலாம். ஸோ நெக்கு வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும் ஃபேஸை விட, ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஃபேஸை விட உள்ளே இருக்கிறதுனால ஃபேஸோட ஷேடோ வந்து அதில் விடணுன்றதுனால நம்ம கொஞ்சம் உள்ளே வரைஞ்சிக்கலாம். ஸோ லிப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு 2B பென்சில் அடிக்கிறேன். அதுக்கப்புறம் 5B பென்சிலை வச்சு நான் இது பண்ணுறேன். ஸோ ஃபேஸில் இருக்கிறதுலே கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ இந்த ஹேரை நான் கண்டினியூ பண்ணுறேன். இந்த ஹேரை கண்டினியூ பண்ணிவிட்டு ஸோ அந்த லிப்ஸ்க்கு அந்த டார்க் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடில் இருக்கிற ஹேர் தான் நம்ம வரைய போகிறோம். ஹேர் தான் இருக்கிறதுலே உங்களுக்கு லேடிஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகான பார்ட்டு. ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் அதில் வந்து நம்ம கொஞ்சம் அழகாகவே பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த சின்ன ஏரியா கீழே வந்து பார்த்திங்கன்னா 5B தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் டார்க் பண்ணுன்றதுனால 5B வந்து சில ஷீட்ஸில் வந்து ரொம்ப டார்க்காக வரும், இந்த ஷீட்டில் டார்க்காக வரல. இப்போது 8B ஸ்டைலில் பென்சில் சின்னதாகிடுச்சுனால அதை ஹோல்டரில் போட்டு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சைடில் வந்து உங்களுக்கு ஹேரில் மோஸ்ட்லி லைட்டிங் இருக்காது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஃபுல்லாக டார்க் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஹேர் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அந்த ஷோல்டரான இருக்கிற பென்சில் ஷேட்ஸ்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த ஷோல்டரான ஷேடிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ரஃப்பாக ஷேட் பண்ணிவிட்டு
ஃபைனலாக எங்கெல்லாம் கரெக்ஷன் இருக்கோ நம்ம அங்கெல்லாம் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐக்கு வந்து நான் ஸ்டெட்லர் 8B பென்சில் தான் யூஸ் பண்ணுவேன் ஐபாலுக்கு. ஸோ அது வந்து ஐபால் சென்டரில் ஒயிட் விட்டுட்டு நான் அப்புறம் ஃபுல்லாக பிளாக் பண்ணுவேன் பாருங்கள். ஸோ வச்சாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக இம்ப்ரூவைஸ் பண்ணணும். இங்கெல்லாம் சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்கோ அதெல்லாம் நம்ம இப்போ அப்படியே ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது போல் நியூ டுட்டோரியலில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.